வணக்கம். வெல்கம் டு சாந்தி நெஞ்சரின் பெட்டி. வியூவர்ஸ் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய பொங்கல் ரெசிபி எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். மறக்காம கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த ஆண்டு சிறுதானிய ஆண்டு அப்படிங்கிறதுனால பழங்கால இலக்கியங்களில் முக்கிய பங்காக இருந்தது திணை. அந்த திணை வைத்து சுவையான ஹெல்த்தியான சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். திணை சர்க்கரை பொங்கல் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். எந்த கப்பில் திணை எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. மிதமான தீயில வச்சு வறுத்துக்கலாம். வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவு செவந்தா போதும், ரொம்ப செவக்க வறுத்துறாங்க. பாட்டி எடுத்து ஆற வச்சிடலாம். இதுலேயே நம்ம தினையை போட்டு வறுத்துக்கலாம். தினை வந்து 1 கப் எடுத்திருக்கேன். தினைங்கிறது இந்த மாதிரி இருக்கும், லைட்டாக மஞ்சள் கலரில் இருக்கும். வானிலையில் போட்டு வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். டீ சிம்லேயே வச்சுருங்க. வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டு வருது. நம்ம இதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் போட்டு 2-3 தடவை கழுவி எடுத்துக்கோங்க. சிறுதானியங்கிறப்ப எப்பயுமே வந்து அழுக்கு மண் இதெல்லாம் வந்து நிறையா இருக்கும், கல்லும் இருக்கும். அதனால் பார்த்து அரிச்சு எடுத்துக்கோங்க. இல்லை சுத்தமானதாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு பருப்போடு சேர்த்து போட்டு நம்ம இதை கழுவி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் பொங்கல் செய்ய போகிறோம். அரிசி பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்திட்டேன். இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நான் இப்போ வந்து 4 கப்பு தண்ணி சேர்த்திட்டு 1 கப்பு பால் சேர்த்திக்க போகிறேன். குக்கரில் போடுறப்ப நான் 3 கப்பு தண்ணியை நம்ம இதில் ஊற்றிடலாம். இது வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி. ஒரு கப்பு தண்ணி இதில் ஊற்றிடலாம். 3 கப்பு தண்ணி வந்து நான் ஊற்றிருக்கிறேன். வெல்லத்தை 1 கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். நல்லா குழைவாக வேணும், அதனால தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். 4-5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. குக்கரில் அரிசி பருப்பு வெந்துட்டு இருக்கு. அதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாம். எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம். 1 கப்பு நான் இதில் சேர்த்திட்டேன். நான் 1/2 கப்பு வெல்லத்தை இதில் போட்டுக்கலாம். ஸ்வீட் டேஸ்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு பார்த்து எடுத்துக்கோங்க. இன்னும் இப்போ அதிகமாக வேணும் அப்படின்னா இங்கே 1க்கு 2 கூட போட்டுக்கலாம். ஏன்னா 1/4 கப் அளவுக்கு நம்ம பாசி பருப்பு எடுத்துருக்குறோம். அதனால் நான் 1/2 கப்பு வெல்லம் சேர்த்திருக்கேன். இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளருங்க 1 கப் அளவுக்கு. இது அப்படியே கரையட்டும். பாகு பதமெல்லாம் தேவையில்லை, கரைஞ்சா போதும். கரைஞ்சதும் நம்ம அப்படியே சாதம் வெந்ததுக்கு அப்புறம் வடிகட்டிக்கலாம். குக்கரில் விசில் வந்து நிப்பாட்டியாச்சு. வெல்லமும் கரைஞ்சிருச்சு. நம்ம இதை எடுத்து வச்சுட்டு முந்திரி வறுத்துக்கலாம். முந்திரி வறுக்கிறதுக்கு வானலை வச்சுருக்கேன். இதில் நெய் ஊற்றிக்கலாம். ஆறு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஊற்றிருக்கிறேன். நெய் சூடாயிடுச்சு. இதில் 25 முந்திரி போட்டுக்கலாம். லேசாக செவக்கட்டும். தீ வந்து சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வறுபடும். ஏன்னா வெளியில் கருகி உள்ளே வறுபடாமல் போயிடும். செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் ட்ரை கிரேப்ஸ் சேர்த்திக்கலாம். நல்லா நுரைச்சி வருது பாருங்கள். வீட்லேயே உருக்கின நெய், அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. ஒரு 30 ட்ரை கிரேப்ஸ் அளவு போட்டுக்கலாம். முந்திரி கிரேப்ஸ் எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவு எடுத்துக்கோங்க. நெய்யுமே நீங்கள் அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் ஊற்றிக்கோங்க. இது இல்லாமல் நம்ம மேலாக கொஞ்சம் நெய் ஊற்றுவோம். 10லேருந்து 12 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுவோம் மொத்தம். எல்லாம் உப்பி வந்துருச்சு. நீங்கள் இதே வானிலையில் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுருங்க. இந்த மாதிரி விடுறப்ப நெய்யோட சூட்டை வந்து தணித்து ரொம்ப செவந்து போகாமல் இருக்கும். இல்லை அப்படியே சூடாக நெய் இருந்துச்சுன்னா ரொம்ப கருகிரும். நம்ம இதை அப்படியே வச்சிடலாம் எடுத்து ஓரமாக. ப்ரெஷர் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா பாவு ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மசிச்சுக்கோங்க. பாவு ஊற்றிட்டோம்னா பாகலாம் ஊற்றினா தண்ணி ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம மசிக்க முடியாது. இதில் பாலையும் கரைச்ச வெல்லத்தையும் ஊற்றிக்கலாம்.
காய்ச்சி ஆற வச்ச பால் தான், 1 கப் அளவு இருக்கும். அதை இதில் சேர்த்திக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கெட்டி எதுவும் இல்லை பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் குழைவா இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பால் வேணாக்கா ஊற்றிக்கலாம். இந்த அளவு குழைவா இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கெட்டி ஆயிரும். இல்லை நம்ம ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு. உப்பு போட்டு செய்கிறப்ப ஸ்வீட் டேஸ்ட் தூக்கி தரும். இதில் வறுத்த முந்திரி, ட்ரை கிரேப்ஸ் ஊற்றிக்கலாம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நம்ம மிச்சம் வச்சுருந்த நெய்யை இதில் சேர்த்திடலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை பொங்கலுங்கிறப்ப நெய் அதிகமாக ஊற்றினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம ஊற்றுன நெய்யெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல பாருங்கள். எல்லாம் இழுத்துருச்சு அப்படியே. தினையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அயன், கால்சியம், காப்பர், மெக்னீஷியம், புரோட்டீன் சத்துக்கள் வந்து அதிக அளவில் இருக்குது. வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறவங்க தினையரிசி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நம்மளை எனர்ஜியாகவும் வச்சுருக்கோம். சிறுதானியங்கள்லேயே அதிக அளவு, அதாவது 2 மடங்கு தினையரிசியில் தான் இரும்பு சத்தும் சுண்ணாம்பு சத்தும் இருக்குது. தினையரிசியோட பெனிஃபிட்டை நம்ம சேனலில் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். தினை அதிரசம் ரெசிபியில் நான் சொல்லியிருக்கேன். அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன். நீங்கள் பார்க்கலைன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். தினையரசமும் டேஸ்ட்டு செமையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. டேஸ்டியான ஹெல்த்தியான தினை சர்க்கரை பொங்கல் ரெடி. இதே மாதிரி பொங்கலை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா பெல் பட்டன் அமைக்கி சாந்தி நஞ்சரை பெட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.